பெரிய திறமையான ஆளா இருந்தாலும் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா தானே அது அறிய முடியும். அறியிற வாய்ப்பே இல்லாட்டி திறமை மட்டும் இருந்து எப்படி அறிகிறது? அப்ப இந்த மாதிரியான இதை விளங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த காலத்தில் உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்கவானே வேணாச்சு. இதை இவன் நான் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் ஒரு வரியில ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயம் உள்ள நேரம் சொன்னதுக்கு ஒரே வரி தான். இது நானா இட்டுக்கிட்டலாம் சொல்லலை, இதான் லாஜிக், இதான் உண்மை. நான் சொல்லக்கூடியதான் உண்மை. ஒரு ஆதாரம் காட்டாவிட்டாலும் இதான் உண்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. அது சொன்ன அதுக்கு ஏதாவது கேள்வி வைப்பாங்கல்ல, அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு புடியை போட்டு வச்சுட்டாங்க. இந்த கடைசி ஹஜ்ஜில் உரை நிகழ்த்துறாங்கல்ல, உரை நிகழ்த்திட்டு ஃபல்லி பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவங்களுக்கு சொல்லிருங்க. நான் சில செய்திகளை உரை நிகழ்த்தி இருக்கிறேன், பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கேட்டவங்க யாருக்கு போய் சொல்லுங்க, கேட்காதவங்களுக்கு சொல்லிருங்க. இதோட நிறுத்திக்கல. அப்புறம் சொல்றாங்க ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமின், நீங்க நேர கேட்டீங்களே, உங்களை விட உங்கள்கிட்ட இருந்து கேட்பாங்களே அவங்க நன்கு புரியக்கூடியவர்களா இருப்பார்கள். அதான் நேரடியாக கேட்பவர்களை விட என்றால் சஹாபாக்கள். நேரடியாக கேட்டவர் யாரா இருப்பாரு? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவர் சஹாபி எத்தனை இருப்பாரு? அப்ப சாமியின்ங்கிறாங்க. ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், நேரடியாக கேட்டவர்களை விட, என்னிடத்தில் நேரடியாக கேட்டவர்களை விட உங்களிடத்தில் நேரடியாக கேட்பார, உங்களால் எத்தி வைக்கப்படுவார, அவர் நன்கு அறியக்கூடியவராக இருப்பார். அப்ப சில விஷயங்கள் காலம் விளங்க வைக்கும். ஹதீஸ் தெரியும், அதனுடைய உள்ள அர்த்தங்கள் யாருக்கு விளங்காது? ஒரு காலத்தில் உள்ளவங்களுக்கு விளங்காது, பின்னாடி தொழுகணும் போய் எல்லாருக்கும் விளங்கிடும். கையை வசத்தணும்னா இது பெரிய ஆராய்ச்சி விஷயமா? அவரும் வசத்தோர் நம்மளும் ஒரே மாதிரி தான் விளங்கிடுவோம். அதே நேரத்தில் திருப்பி தரும் வானம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இது அவர் என்ன விளங்கியிருப்பாரு? வானம் திருப்பி தருதுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன திருப்பி தருது? நிறைய திருப்பி தருது. இங்க இருந்து நீராவி எடுத்துட்டு போகுது, ஒரு இடத்துல வச்சு நமக்கு திருப்பி தருது, மழையை தருது, அதை கூட திருப்பி தான் தருது. இங்கேருந்து வீடியோ ஆடியோக்கெல்லாம் அப்படி போகுது, மேலே ஷாட்டில் மாதிரி திருப்பி கொட்டுது, கொட்டி டிவிலாம் வீட்டுக்குள்ளே வருது. அது வீட்டுக்குள்ளே எப்படி வருது? இப்படி பேர் தானே வருது. இங்கேருந்து சேட்டலைட் மூலமாக மேலே ஏற்றி விட்றான், சேட்டலைட்டுக்கு அவன் அங்கேருந்து கீழே கொட்டுறான். அது நமக்கு என்ன செய்யுது? கேபிள் டிவி வழியாக வீட்டுக்குள்ளே வருதா இல்லையா? அதை கூட திருப்பி தருது. நிறைய விஷயங்களை திருப்பி தருது, வெப்பத்தை திருப்பி தருது, இப்படி பல விஷயங்களை திருப்பி தருகிறது. இந்த வசனத்தை நான் எப்படி விளங்க, நீங்க எப்படி விளங்குவீங்க, அவங்க எப்படி விளங்கியிருப்பாங்க? என்னமோ எல்லாம் திருப்பி தருதுன்னா ஏதோ இருக்கும் போல இருக்கு, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? சில விஷயங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ற விஷயங்கள் இருக்கிறது. தொழுவனும் நோன்பு வைக்கணும், அது கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. அதுல பெரிய ஆராய்ச்சிக்கோ காலம் சொல்லித்தர விஷயங்கள் அதுல இல்ல. சில விஷயங்கள் காலம்தான் சொல்லித்தரும். அப்ப நீங்க என்ன வழங்கன? மார்க்கத்தை ஆய்வு செய்தல் என்பது முந்தி உள்ளவனா பிந்தி உள்ளவனாலாம் பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும்? சொல்ற விஷயம் கரெக்டா இருக்குதா? இந்த வசனத்திலிருந்து இந்த கருத்து கிடைக்குதுன்னு நாங்க சொன்னால் அந்த வசனத்திலிருந்து இந்த கருத்து கிடைக்காதுன்னு சிந்திங்க. கிடைச்சா ஏத்துக்கிறங்க, கிடைக்காட்டி உலகளா இருந்தா சொல்லுங்க. இப்படித்தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடம் கேட்டவரை விட அவரிடமிருந்து கேட்டவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். இதை இதான் இந்த பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தடைகள் விளைகிறோம். இதெல்லாம் தடையா இருக்கு. நம்ம சொல்லும் போது அவன் ஏத்துக்கிறாம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, அவன் ஒரு இமேஜ் வச்சிருக்கான், சஹாபாக்கள் இமாம் பெரிய இமேஜ் வச்சிருக்கான். அந்த இமேஜ் நமக்கும் இருக்குது. அவன் வச்சுக்கிற அந்த இமேஜ் நமக்கு இல்லையா? சஹாபாக்களை பத்தி நம்ம மட்டமா நினைக்கிறோமா? அப்ப சஹாபாக்களை பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கிறான்னு நமக்கும் இருக்கிறது. ஆனா எப்படி அணுகணும் அவனுக்கு தெரியல. இமேஜ் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது தனி விஷயம். அதனால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள இயலுமா? அதற்கான வாய்ப்பு இல்லாமல் அறிந்து கொள்றதுக்கு யாராலும் இயலுமா? இது ஒரு மேட்டருங்க.